வெல்லும். நம்ம சாட்ட தம்பி இருக்கிறார்லங்க, அதுதாங்க இந்த சீமான் கட்சிக்காரு. அட சித்தி புருஷ சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தா கூடயே கட்சிக்காரங்க. அட எலெக்ஷன்ல கூட நிக்க மாட்டேன், நான் அதை வச்சு கலெக்ஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது கோமான் தாத்தாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார்லங்க, அவரு நேத்து ரொம்ப கோவமா ரொம்ப சீரியஸா ஒரு வீடியோ போட்டிருக்கிறாருங்க. ஆனா அந்த வீடியோ நாம பார்த்தோம்னா சிரிப்பு சிரிப்பா வருங்க. காரைக்குடியை சேர்ந்த தாவேகா வேட்பாளர் சீமானுக்கு எதிராக கோடி கோடியாக கொட்டுகிறார். அந்த தாவேகா பல்டாக்டரு, அதாவது தாவேகா வேட்பாளரு உஞ்சனை ராமசாமி அம்பலம் அப்படிங்கிறவரு கூட தான் டைப் போட்டிருக்காராமா. அவர்கிட்ட தான் பணத்தை கொட்டி கொட்டி கொடுத்து அங்க நிக்கிற சுயேட்சி வேட்பாளர்கள் கிட்ட எல்லாம் பேசி, நீ வாபஸ் கேட்க வேண்டாம், பிரபுவுக்கு ஆதரவா வாக்கு கேளு, ஏன்னா இதுதான் நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற தொகுதி. தம்பி வழக்கம் போல அவரு கட்சிக்குள்ளேயே ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவார்ல, அந்த மாதிரி அங்க இருந்து யாரோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் பண்றதும் ரெக்கார்டை வாங்கி ரிலீஸ் பண்றதுலயும் சாட்டை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ரெக்கார்ட் பண்றதுலயே ரெக்கார்டு பண்ணி, அப்படி ரெக்கார்ட் பண்றத ரிலீஸ் பண்றதுலயும் ரெக்கார்டு வாங்குற ஒரே சேனல் சாட்டை மட்டும்தான். அவர் தான் இந்த ஆடியோவை எல்லாம் ரிலீஸ் பண்ணி எங்க அண்ணனுக்கு எதிராக, அதாவது சித்தி புருஷ சீமான் என்கிற கோமானுக்கு எதிராக இப்படி காசுக்கு வேண்டி வேலை பார்க்கறது எவ்வளவு தப்பு அப்படின்னு கோவப்படுறாரு. திருசாட்டை திருதுரை திருமுருகன் அவர்களே, மரியாதைங்க, மரியாதையா பேசணும், அதனாலதான் இவ்வளவு திரு வருது. அவர்களே, காசை வாங்கி ஒரு வேட்பாளருக்கு எதிராக வேலை செய்யறது தப்பு அப்படின்னா என்என்டிகேவும் எப்பவுமே தப்பு தானே. அதுதாங்க நேத்துல இருந்து பேரு மாத்திக்கிட்டாங்கல்ல, என்டிகேவை என்என்டிகேன்னு. நாம் நீச தமிழர் கட்சி, நாம் நீச தமிழர் கட்சி. அதுதான் சங்கரமரத்துக்கு போய் மாட்டுக்கு புல்லு கொடுத்து நீசவாசைதான் முக்கியம்னு பேசிட்டு வந்திருக்கிறாருல. ஆனா அவரு தாங்க கொள்கைவாதி, தமிழ் தேசிய கொள்கைவாதி. அப்படி காசுக்கு வேண்டி சங்கரமரத்துக்கு போயிட்டு வந்ததெல்லாம் தப்புன்னு துரைமுருகன் கிட்ட யாரு சொல்லி புரிய வைப்பாங்கன்னு தான் தெரியல. தேங்க துரை, போட்டிருக்க 234 டம்மி தான். இப்படி டம்மி வேட்பாளரை போட்டு ஓட்ட பிரிப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் அமௌண்ட முதல்ல வாங்கிட்டாரு உங்க காரைக்குடி வேட்பாளர். அதுதாங்க என்என்டிகேவோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சித்தி புருஷ சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தா. ஃபுல் அமௌண்ட்டையும் பக்காவா செட்டில்மெண்ட் வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தானே தெரியும் திரு சாட்டை அவர்களே. 2024ல 25 ஏக்கர் வாங்கி இருக்கிறாருங்க. ஆனா மாடு மாநாடு நடத்துறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லைன்னு உங்ககிட்ட எல்லாம் காசு கேட்டாரு, ஞாபகம் இருக்கா? நீங்க கூட நான் அங்க கேட்டேன் இங்க கேட்டேன் இங்க பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ ஒண்ணு லீக் பண்ணீங்களே, அதுதான் உங்க கட்சி ஐடி விங்ல இருக்கிற ஒரு அக்கா கிட்ட பாரு 7 லட்சம் ஆயிருக்கும் நல்லா பாரு அப்படின்னு சொன்னீங்களே, அப்படியெல்லாம் நீங்க காசை கலெக்ட் பண்ணி காசை வாங்கி வாங்கி கொடுத்தீங்க. அதுலதான் அவரு லேண்ட் வாங்கிட்டாருன்னு நான் சொல்லல, அதெல்லாமே அவரோட டெய்லி செலவுக்கு, அதாவது கை செலவுக்கு. அதாவது மதுரைக்கு பிளைட் டிக்கெட் 40,000 ரூபாங்க, சீமான் சொன்னா, நாம சொல்லல. அப்படி மதுரைக்கு போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு பிளைட் செலவு பண்ணும்ல, அதுக்குத்தான் இந்த திரள் நிதி. மத்தபடி லேண்ட் வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறதெல்லாம் சுயேட்சை, அவங்களையெல்லாம் நிப்பாட்டி அதுல வாங்குறது. நான் போன தடவையே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், திருசாட்டை திருதுரை திருமுருகன் அவர்களே. இப்ப நீங்க வீடியோ போட்டீங்களே அந்த உஞ்சானை ராமசாமி அம்பலம், அவரு இந்த சுயேட்சை வேட்பாளர்களுக்கு எல்லாம் காசை கொடுத்து இவங்களுக்கு சாதகமா பேச சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, இது ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளருக்காக பண்ணனா அவரு பேரு உஞ்சனை ராமசாமி அம்பலம். இதே வேலைய தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா வேட்பாளர்கள் கிட்டையும் எல்லா தொகுதி கிட்டையும் பண்ணனா அவரு பேருதான் சித்தி புருஷ சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தா. இதத்தான் ஒரு கட்சியின் கொள்கையாவே ஒருத்தர் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு திருசாட்டை திருதுரை திருமுருகன் அவர்களே. இந்த விஷயம் எங்களை விட உங்களுக்கு நல்லா தெளிவாவே தெரியும் இல்லைங்க. அதனால தானே நீங்க ஒரு எலெக்ஷன்ல கூட போட்டியிடாம எஸ்ஐ போயிட்டு இருக்கீங்க. நான் எதுக்குடா தேவையில்லாம டம்மி வேட்பாளரா இருந்து செலவு பண்ணணும்? நாத்தாக்காவிலேயே பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டா நீங்க தான். அதுவும் முத்துக்குமாருடைய சொத்து மதிப்பை வச்சுதான் சொல்றேன், உங்க சொத்து மதிப்பை சொல்லல. ஓ, இப்பதான் அதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும்ல, அப்ப வச்சுக்கலாம். அதனாலதான் சொல்றேன், நாத்தாக்காவிலேயே பெரிய பணக்காரர் நீங்க மட்டும்தான். சோ இவ்வளவு பணம் வச்சிருக்கிற நான் எதுக்கு தேவையில்லாம டம்மி வேட்பாளரா நின்று பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க இதுவரையும் வேட்பாளரா நின்னதே கிடையாது. அதாவது குறைஞ்சபட்ச டெபாசிட் கூட வாங்க கூடாது அப்படிங்கிற கொள்கையை வச்சிருக்கிற சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளடக்கிய கட்சி தான் இந்த என்என்டிகே.
NNTK நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. நாம் நீச தமிழர் கட்சி. சங்கர மடத்துக்கு போய் மாட்டுக்கு புல் கொடுத்த நீச தமிழர் கட்சி. நாம் நீச தமிழர் கட்சி. இப்படி எல்லாம் உங்க அண்ணனுக்கு ஆதரவா வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை இல்ல 1000 தடவை யோசிச்சுக்கங்க. உஞ்சனை ராமசாமி அம்பலம் செஞ்சது தப்புன்னா சித்தி புருஷ சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தா பண்றது மகா அயோக்கியத்தனம். இது உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சுட்டு எப்படிங்க நீங்க வீடியோ போட்டு பேசுறீங்க? இனிமே இப்படி எல்லாம் வீடியோ போட்டு பேசாதீங்க அப்படின்னு தான் நாங்க பேசுவோம். எனவே பேசுவோம் இல்ல இன்னொரு விஷயத்த பேசிட்டு அப்புறம் எனவே பேசுவோம் போலாம். இவங்க டம்மி வேட்பாளர் போடுறாங்களோ இல்லையோ, இவங்க டெபாசிட் வாங்குற ஐடியா இவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம ஜெயிச்சே ஆகணும். நம்மன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? திராவிட மாடல் 2.0. திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் ஏப்ரல் 23 காலையிலேயே மறக்காம போய் ஓட்டு போட்டு வந்துருங்க. ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியமோ யாருக்கு ஓட்டு போட போறோம் அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ திமுக கூட்டணிக்கு உங்க வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல திமுக கூட்டணிய ஜெயிக்க வச்சிருங்க. அதுவும் அனைத்து தொகுதிகளிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பேசுவோம். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பாடுவோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.